கட்சி தலைவர்கள் உட்பட அனைத்து கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து பேசலாம். ஆனால் மத்திய வெளியுறவுத்துறையின் முறையான அனுமதியை பெற வேண்டும். இந்த அனுமதி இல்லாமல் தூதர்களோ அல்லது தூதரகத்தின் சீனியர் அதிகாரிகளோ யாரையும் சந்திக்க முடியாது. எனவேதான் இப்போது விஜயை பார்க்க அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருக்கின்றனர். பொதுவாக இந்தியாவில் நடக்கும் பார்லிமெண்ட் தேர்தல், சட்டசபை தேர்தல் தொடர்பாக தங்கள் நாட்டின் அரசுக்கு இந்த வெளிநாட்டு தூதரகங்கள் ரிப்போர்ட் அனுப்புவது வழக்கம். அந்த வகையில் தமிழகத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தாவேகாவின் கொள்கை என்ன, விஜய் முதல்வரானால் என்ன செய்ய போகிறார் என்பது தொடர்பான பல விவரங்களை அறிந்து கொள்ள வெளிநாட்டு தூதர்கள் ஆவலாக உள்ளனர். சென்னையில் உள்ள அமெரிக்கா உட்பட பல தூதரக சீனியர் அதிகாரிகள் விஜய் குறித்து தங்கள் நாடுகளுக்கு ஏற்கனவே அறிக்கை அனுப்பிவிட்டனரா? இருப்பினும் விஜயை சந்திக்க ஆர்வமாக இருக்கின்றனர். தனக்கு கடிதம் எழுதிய அதிகாரிகளுக்கு ஜெய்சங்கர் அனுமதி அளித்து விட்டாரா? எனவே சீக்கிரமே வெளிநாட்டு தூதர்கள் விஜயை சந்திக்கக்கூடும் என்கிறது டெல்லி வட்டாரம்.